யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் பிளவ வருடம். பிளவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலம் மிகுதி துன்பம் தருக்கும் நலமில்லை 4 கால் ஜீவனெல்லாம் நாசமாம் வெல்லாமை பாலும் மின்றி செய்புவனம் பாட். பிளவ ஆண்டில் மழை குறைவாக பொழியும், பீடைகளும் நோய்களும் அதிகரிக்கும், நாட்டில் பொய் பித்தலாட்டம் அதிகரிக்கும், அரசர் கொடுமை புரிவார், மக்கள் படும் துன்பத்திற்கு அளவில்லை, 4 கால் பிராணிகள் எல்லாம் நாசமாகும், பசுக்கள் அழிந்து போகும், பாலுக்கு பஞ்சம் ஏற்படும், வேளாமை தொழில் நடக்காது, வயலெல்லாம் காடு போல் வறண்டு போய்விடும். இது இடைக்கால சித்தர் நவகிரகத்தையும் எப்படி நிற்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய சித்தர் இந்த 60 தமிழ் வருடத்திற்கும் ஒரு வெண்பா பாடியிருக்காரு. இதுவரை அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது, துளியும் அதில் மாற்றம் இல்லாமல் தான் நடக்குது சித்தருடைய அருள். இது 35வது வருடம். பிளவ அப்படின்னா படகுன்னு அர்த்தம். அப்போ படகு என்னாகும், ஒரு கடல்லையோ ஆற்றுலையோ போகும் பொழுது அது தன்மைக்கு ஏற்ப அந்த படகை ஓட்டுறவங்க அந்த தன்மைக்கு ஏற்ற புத்திசாலித்தனமாக அறிவாளியாக ஓட்டினா மட்டுமே கரை சேர முடியும். ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தம். இதிலே இந்த வருடத்துடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாருக்கும். இந்த வருடத்துடைய ராஜாவாக செவ்வாயும் மந்திரியாக செவ்வாயுமே இருக்காங்க. செவ்வாய் கடமை ஆற்றக்கூடியது, அதனால தான் யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கெல்லாம் செவ்வாயை கொடுத்துருக்குறாங்க. அதோடைய காரகத்துவமாக மிலிட்ரி, போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, செவிலியர், மருத்துவர் யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த நாட்டுக்காக உழைக்கிறீர்களோ அவர் அத்தனை பேரும் செவ்வாய். அப்போ அவங்க கடமையே கண்ணாக இருந்து இந்த வருடம் நம்மளை பேணி காப்பார்கள். அவர்களோட நம்ம சுகமாக இருக்கணும், சுகமாக, அதாவது அவங்க சொல்வதை கேட்டு நம்ம நடந்தோம்னா போதும், பிரச்சனை பாதி குறையும். செவ்வாய்க்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் அது சொல்படி கேட்டுட்டோம்னா அதை மாதிரி வாரி வழங்குறதுக்கு வேற தெய்வம் கிடையாது. சேனாதிபதியாக சந்திரன் வருகிறார். பசுவுக்கெல்லாம் சேனாதிபதியாக அவர். மழை அர்க்காதிபதியாகவும் செவ்வாய் வருகிறார். மேகத்திற்கு அதிபதியாக சந்திரன் மரம் செடி கொடிகளுக்கு வருகிறார். பயிர்களுக்கெல்லாம் சுக்கிரன், பொதுமக்கள் பிரஜைக்கும் அவர்தான். ராஜாதிபதியாக திரவ வஸ்துக்களுக்கெல்லாம் சூரியன் வருகிறார். சர்ப்பங்களுக்கும் அவராக உபநாயகர்கள் நிற்கிறார்கள். திட பொருள்களுக்கு எல்லாம் சுக்கிரன் வந்து நிற்கிறார். எல்லா கிரகங்களும் சேர்ந்து நிற்கிது. தானியாதிபதியாக, தானியங்களுக்கெல்லாம் அதிபதியாக புதன் நிற்கிறார். ஒட்டகம் அதற்கு வாகனமாக உபநாயகராக வந்து நிற்கிறாங்க. எல்லா கிரகங்களுக்கும் ஒரு வருடம் கிருஷ்ணர் இருப்பார், ஒரு வருடம் பலராமர் இருப்பார். இந்த எல்லா கிரகங்கள், இந்த ராஜா மந்திரி இவர்கள் எல்லோரையும் ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த முறை பலராமர் இருக்கிறார். அவருக்கே கோபம் அதிகமாக வரும். இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு 3 ராசிகளில் பயணம் செய்கிறார். அவ்வாறாக அவர் 3 ராசிகள் பயணம் செய்யும் போது மக்களில் 3இல் ஒரு பகுதி மக்கள் அழிவார்கள் என்பது திண்ணம். மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இப்போ போயிருக்காரு. அதிசாரத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது கும்பத்திலேருந்து மறுபடியும் மகரத்துக்கு வராரு, மறுபடியும் கும்பத்துக்கு போறாரு, கும்பத்திலேருந்து மறுபடியும் மீனத்துக்கு போறாரு. இந்த பிளவ வருடத்துல 3 ராசி கட்டங்களை அவர் நகர்ந்து வருகிறார். அதிசாரம், நேர்கதி, மறுபடியும் வக்ரகதி அப்படின்னு வந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த வருடத்தின் ராஜா. ராகு சனியோட திரிகோணத்துல சந்திக்கிறாங்க. ஒரு நாட்டில் பூகம்பமோ இல்லை மக்களுடைய அழிவோ ஏற்படணும் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் இவர்கள் 3வரும் சம்பந்தப்படணும். ஏன்னா 3 பேரும் மகா பாவிகள், சம்பந்தப்படணும். அப்போ இந்த 3 பேரும் 5/9/2021 17/10/2021 வரைக்கும் ராகு, சனி, செவ்வாய் திரிகோணத்தில், அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இவர்கள் சந்திக்கிறார்கள். அது உத்தமம் இல்லை.
அடுத்தது 4/12/2021 விருச்சிகம், செவ்வாயோட வீட்டில் ஏற்கனவே கேது இருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் சேர்க்கை ஒரு 8 நாட்கள் நடைபெற போகிறது. அப்படி நடக்கும் பொழுது சூரிய கிரகணம் வருது. நல்ல வேளை நமக்கு இந்தியாவுக்கு அது தெரியாது. 7 நாட்கள் இருக்க போகிறாங்க. அப்போது ராகு கேது பெயர்ச்சி இந்த வருடம் கடைசியில் 12/4/2022 நடைபெற போகிறது. அப்போ திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி கிடையாது. சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் நமக்கு இந்த வருடம் வரப்போகுது பிளவ வருடத்தில். அதில் 26/5/2021 கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் மட்டும்தான் தெரியும். அதுவும் இந்தியாவில் அஸ்ஸாம், வங்காளதேசம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த இடத்துல தான் சந்திரத்தினுடைய உதயம் இருக்கும். ஏன்னா சாயந்தரத்தில் நடக்கிறதுனால. ஆனால் அங்கே சீக்கிரம் சந்திரன் வந்துடும். அங்கே மட்டும்தான் தெரியும். மற்ற 2 சூரிய கிரகணமும் 1 சந்திர கிரகணமும் நமக்கு இந்தியாவில் தெரிய போகிறது கிடையாது. இந்த வருடத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளாக இவையெல்லாம் இருக்கிறது. பிளவ வருடம் பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிறதே பரணி நட்சத்திரத்தில் யமனின் நட்சத்திரம். பரணியுடைய அதிதேவதை யமன். பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதில் பிறக்குது. சூரிய பகவான் அஸ்வினியில் சஞ்சாரம் செய்கிறார். இவ்வாறு செய்யும் பொழுது குரு நிற்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு இந்த அஸ்வினி நட்சத்திரமான சூரியன் குரு பகவானுடைய வேதையில் சூரிய பகவான் அஸ்வினியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் அரசு கிரகம். அங்கேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாகவே இந்த வருட பிறக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது குரு வக்கரமாகுது. குரு வக்கரமாகி அவர் 121 நாட்கள் அமர்கிறார். அஸ்தமனமாகி 48 நாட்கள் இருக்கிறார். சனி அஸ்தமனமாகி 34 நாட்கள் இருக்கிறார். சனி வக்கரமாகி 142 நாட்கள் இருக்க போகிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 12 ராசிகளுக்கு இந்த கிரகங்கள் இந்த வருடம் முழுவதும் என்ன பலனை தரப்போகிறார்கள், எப்படி தரப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம். அதனால தான் செவ்வாய் அங்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு தைரியத்தை, வேகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் காலபுருஷனுடைய அதிபதி உச்சம். பிளவ வருடத்தின் ராஜா மந்திரி செவ்வாய். அவர் அங்கு உச்சமாகக்கூடியது உங்கள் ராசியில தான். குரு அங்கு சற்று நீச்சமாகிறார். அமைதியும் பொறுமையும் எதையும் முன்கூட்டியே யூகித்து விடக்கூடியதும் சமயோஜித புத்தியும் திடமான ஒரு கொள்கையும் வெகு சிக்கனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் 2, 3, 4 3 பாதங்கள். திருவோணம் பெருமாளுடைய 4 பாதங்கள். பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம். அந்த நட்சத்திரம் இருக்கிறது அங்குதான், உங்க ராசியில தான். அவிட்டம் 1, 2 பாதங்கள் அங்கதான் இருக்கு. அவிட்டம் 2ஆம் பாதத்தில் தான் செவ்வாய் உச்சமாவார். உத்திராடம் 3ஆம் பாதத்தில் குரு நீச்சமாவார். அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் 3, 4 பாதங்களும் திருவோணம் 1, 2 பாதங்களும் உங்க ராசியில தான் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராசி. அதுல இப்ப ஜென்மசனியில இருந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜென்மசனியில யாரெல்லாம் அவஸ்தைப்படுவாங்கன்னா, உங்க ஜாதகத்துல 1, 5, 9 நல்லா இல்லாம இருந்தால் மட்டுமே நீங்க அவஸ்தைப்படுவீங்க. பாட்டனாரும் என்னுடைய அப்பாவும் சேர்த்து வைத்து கொண்டு போகக்கூடிய அந்த கர்மாக்களும் என்னுடைய கர்மாவும் சேர்ந்து இதை நான் புரிஞ்சிக்கலைன்னா, ஏன்னா இந்த ஜென்ம கர்மாவை கிளியரா சனி சொல்லுவாரு. அது ஒன்று அடித்து சொல்வார், இல்லை அனுபவத்தினால் சொல்வார், இல்லை பட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்வார், இல்லை வேற ஒருத்தர் மூலியமாக புத்தியை கொடுத்து அப்போ உங்களுக்கு சொல் புத்தியை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவார். இதில் எதுலையாவது ஒன்றுத்தில் நீங்கள் போய் நிற்கணும். இந்த 4 செக்டாருக்குள்ளே தான் நிற்க முடியும். இதில் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையாக அன்பால் நீங்கள் சனி பகவானை தன்வயப்படுத்திட முடியும். பார்த்து பயந்து ஓடினாலாம் முடியாது. கர்மா கண்டு ஓடினீங்கன்னா முடியாது, விடாது. அப்போ
நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? தான தர்மங்கள் செய்வதும், ஏழை எளியோர்களுக்கு உதவுவதும், தினமும் காக்காவுக்கு ஒரு புடி என்ன வேணாலும் அது சாப்பிட்றத வச்சுட்டிங்கன்னா போதும். வச்சுட்டு உங்களுடைய பொழுதை நீங்கள் ஆரம்பிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காலபைரவர், சனியின் குருவாக இருக்கக்கூடிய காலபைரவனுடைய வாகனமான நாய்க்கு ஏதோ ஒன்று போடுங்க, நல்ல ஒரு பலன். உங்கள் கர்மாவை கழித்து உங்களுக்கு புண்ணியத்தை உங்களால் சேர்க்க முடியும். ஏன்னா காலத்தை தன் கையில் வைத்திருப்பதனால் அவர் காலபைரவர். 12 ராசிகளை உடலில் வைத்திருப்பதால் அவரை நாம் வணங்கினோம் என்றால் சனி பகவானுடைய அந்த தாக்கம் குறையும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதனால தேய்பிறை அஷ்டமி அன்று சென்று வழிபாட்டு 2 தீபம் ஏற்றி அவரை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நல்ல ஒரு பலனை நீங்கள் இந்த வருடம் முழுவதும் பார்க்கலாம். ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து 3, 7, 10 என்று முயற்சி ஸ்தானம், அதில் கொஞ்சம் தடையை கொடுப்பாரு. ஆனால் அந்த முயற்சியை நீங்கள் விடாமல் செய்யணும். அப்போ ஒரு வெற்றியை கொடுப்பாரு. ஏன்னா ஆக்கல் பார்வை 3ஆம் பார்வை. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உற்றார் உறவினர்களோட ஒரு சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியில் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு சனியோடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா இதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது தொழில் ஸ்தானத்தை தொழில் பார்வையாக அவர் பார்க்கும் பொழுது தொழிலில் நிறைய வேலைகளை கொடுத்து அதில் ஆக்கல் சக்தியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கும் உள்ள ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதே சமயத்தில் தந்தையின் உடல்நிலையில் உபாதைகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு முயற்சிக்கும் 12க்கும் விரயத்திற்கும் உள்ள குரு பகவான் உங்க ராசியில நீச்சமாகிறாரு. இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தில் அதிசாரத்தில் இந்த வருட ஆரம்பத்தில் இருப்பதனால் 6, 8, 10 இடங்களை அவர் பார்க்கிறார். அப்ப நல்ல வேலை கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மைகள். 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று அவர் 5ஆம் பார்வை திரிகோண சந்திப்பு இவையெல்லாம் இருப்பதனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அது வேலை கிடைக்கும். 163 நாட்கள் குரு பகவான் அங்கே அமரும் பொழுது நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும், விடாமல் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். உத்தியோக உயர்வு, வேலை மாற்றம் இவையெல்லாம் வருவதற்கான காலகட்டம் இந்த வருடங்கள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா குரு மறுபடியும் அவர் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு நேர்வழியில் பயிற்சியாகி அமரக்கூடிய அந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பலனை அவர் நேர்கதியில் போகும் பொழுது 20-11க்கு அப்புறம் நல்ல ஒரு பலனை அவர் கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருந்தாலும் அந்த 2ஆம் இடத்துக்கு காரகன் குரு, தனக்காரகன். அவர் அங்கே உட்கார் பொழுது தனத்தை கொடுத்து தான் ஆகணும். அதனால கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தொழில் விருத்தி எல்லாம் இருக்கும். ஏன்னா சனியும் பார்க்குறாங்க, குருவும் பார்க்குறாங்க. அப்போ தொழில் விருத்தி, அந்த தொழிலில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா குருவும் சனியும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அடுத்தது உங்கள் ராசிக்கு 5ல் ராகு இருக்கிறார். ராகு இருப்பதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாதிப்புகள் ஏற்படும். குழந்தைகள் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்க மனசுல தோன்றதெல்லாம் அது பணம் இருக்கா இல்லையாலாம் யோசிக்க மாட்டாங்க. அது சின்ன பிள்ளையும் சரி வளர்ந்த பிள்ளைங்களும் சரி அதுக்கு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு சின்ன பிள்ளையா இருந்தால் அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. அதனால பூர்வ புண்ணியத்தில் ராகு பகவான், ஏன்னா ராகு சனி மாதிரி செயல்படுறதுனால பூர்வ புண்ணியம் என்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டினாலும் தான தர்ம வழிபாட்டினாலும் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கவலைகளையும் கலைச்சிடலாம். இதை 2 தான் அங்கே கையில் எடுத்துக்கணும். அதுதான் பரிகாரம். அது 2 தான் கையில் எடுத்துக்கணும். 11ல் கேது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தர்ம திரிகோணத்தில் போய் உட்காந்து அவர் தர்ம திரிகோணத்தை அங்கேருந்து பார்க்குறாரு. ஆனால் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அது பன்மடங்கு பலனை உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம், பன்மடங்கு பலனையும் அது கொடுக்கும். ராகு பகவான் 3, 11, 7 இந்த இடங்களையெல்லாம் அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது அது எல்லாமே காம திரிகோணத்தை அவர் பார்க்கிறார். அதனால அது குழந்தைகள் ஸ்தானம். உங்களுடைய சுய புத்தி, தேவையில்லாத பேராசையில மாட்டி சிக்கிக்காதீங்க. சிக்கிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய
சூரியன் உங்க ராசி அதிபதிக்கு பகை. சந்திரனும் புதனும் ஒரு சமமான கிரகம், நட்பு கிரகம் சுக்கிரன் ராகு கேது. அப்படி இருந்தாலும் கூட இந்த அஷ்டமாதிபதியான சூரியன் ஒவ்வொரு ராசியில் அமரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரு. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த வருட ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருந்தாலும் உங்க ராசியில் அவர் உச்சமானாலும் அவர் ராசியில போய் தான் உங்க ராசி அதிபதி சனி பகவான் நீச்சமாகிறாரு. அதனால தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகளை கொடுக்கும், தந்தையின் உடல்நிலையிலையும் பிரச்சனைகள் கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு அடிக்கடி மனதில் சோம்பல், அலட்சியம், அதிக தூக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும். தற்பெருமை பேசாதீர்கள். ஏன்னா ஜென்மசனியில உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை பற்றி உயர்வாக நீங்க பேசக்கூடாது. மற்றவங்க பேசினா கூட ஒரு புன்னகையோட போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனி பகவானுக்கு அது கண்டிப்பா பிடிக்காது. உத்தியோக உயர்வு கிட்டும். பிள்ளைகள் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய அனைத்து செயல்பாடுகளும் ஒளிவு மறைவின்றி இருப்பது உத்தமம். இல்லைன்னா அதோடைய சிக்கல்கள் எங்கேயாவது அவர்களுடைய இதுல சிக்கல்கள் வந்துடும். அரசியல்வாதிகள் தன் நிலையில் மேன்மை புகழும் பெறுவதற்கு சனி பகவானையும் விநாயக பெருமானையும் விடாம வழிபாடு செய்யணும். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ரொம்ப ரொம்ப உத்தமம். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும். ரியல் எஸ்டேட் தொழில் இவையெல்லாம், ஏன்னா செவ்வாய் உச்சமாகிறதுனால இந்த வருட ராஜாவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதோடைய தடைகள் எல்லாம் கொஞ்சம் விலகும். தன வரவு திருப்தியாக இருக்கும். நவம்பர் மாசத்துக்கு அப்புறம்தான் எந்த ஒரு செயலும் உடனே செய்து முடிக்க இயலாது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனாலையும் சென்ம ஜனியில் இருப்பதனாலும். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் கொண்டு செல்லும். குடும்ப முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற 2இல் குரு இருக்கிறார். கொஞ்சம் அமைதி காத்து வாக்குல வன்மையை செலுத்தாம போனீங்கன்னா மிக சிறப்பு. தொழில், வியாபார, உத்தியோகம் இவற்றையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரோட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இல்லாட்டி பிரச்சனைகள் தலையை ரொம்ப தூக்கும். அது பார்த்துக்குங்க. அதனாலேயே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே சனி பகவானுக்கு ரொம்ப கண்ணியத்துடன் நேர்மையான முறையில் நடக்க வேண்டும். உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியனுக்குமே அந்த சூரியன் எப்பயும் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காது. மகாபாரத்தில் கர்ணன் இருக்கிற மாதிரி குணாதிசயங்கள் வரும். நேர்மையா போய்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். சனி பகவானும் அதுக்கு ஈக்குவல். அவருடைய பிள்ளையும் அதே மாதிரிதான் இருப்பார். அதனால் நேர்மையாக கண்ணியத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் நல்ல ஒரு பலனை இந்த வருடம் நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க சுய கௌரவம் காப்பாற்றப்படும். அதுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். சிக்கனத்தை கடைபிடிக்கணும். எல்லாத்தையுமே உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே ரொம்ப கச்சிதமாக நீங்க டேட்டா வச்சு எழுதி கொண்டுட்டு போனீங்கன்னா தான் இந்த ஜென்ம சனி தாக்கத்தில் இருந்து ஓரளவுக்கு உங்களால எஸ்கேப் ஆக முடியும். இந்த வருடம் முழுவதும் நீங்க கால பைரவரையும் பலம்புரி விநாயகரை சங்கடகர சதுர்த்தி என்று சென்று வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம். திருவையாறுக்கு அருகே உள்ள அபிஷத் வரத கணபதியை ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். அப்படி செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த உங்க ராசிக்கு 11இல் இருக்கக்கூடிய கேது விநாயகருடைய அம்சம், அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முடிகிறவங்க காஞ்சிபுரத்துக்கு சென்று சித்திரகுப்தனை வழிபாடு செய்யுங்க. இயலாதவர்கள் வீட்டிலே இருந்து அவரை வழிபாடு செய்வீர்கள் என்றால் நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் சேர்க்கை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 நாட்களுக்கு நடைபெறுகின்றன. 3/12/2021 9/12/2021 வரைக்கும்.
அந்த காலகட்டங்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய தொழில் விருத்திக்கோ இல்லை ஒரு லாபம் வருதுன்னு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாயின் வீட்டில் போகுது, அது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் அந்த இடத்துல கேது இருக்காரு. ராகுவின் பார்வையில் இத்தனை கிரகங்கள் சேர்க்கை அஷ்டமாதிபதி உட்கார்றாரு. அது சிறப்பு கிடையாது. அதனால கொஞ்சம் ஏன்னா 6 8 அதிபதிகள் அங்கே உட்கார்றாங்க. அதனால கொஞ்சம் குருவுடைய பார்வையும் அங்கே இல்லை, ராகுவின் பார்வையில் இருக்குது. அதனால அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ரொம்ப கவனமாக இருந்து செயல்படணும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல 5/9/2021 17/10/2021 வரைக்கும் உங்களுடைய செவ்வாய் 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி 9ல் போய் உட்கார்ந்து சனி ராகு திரிகோண சந்திப்பு நல்ல ஒரு பலனை தராது. தாய் தந்தையர் உடம்புல கைய வைக்கும், உங்களுடைய வாகனத்துல கைய வைக்கும், விபத்துக்கள் வருவதற்கு, உங்கள் சுகம் கெடும். பயணத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 43 நாட்கள் செவ்வாய் அங்க உட்கார போறாரு. என்னதான் உங்க ராசியில செவ்வாய் உச்சமானாலும் கொஞ்சம் எப்பயுமே ஒரு ஞாபகத்துல வச்சுக்கிங்க, இந்த பிளவு வருடம் முழுவதும் செவ்வாயின் வீட்டில் தான் உங்க ராசி அதிபதி நீச்சமாகிறாரு. அதே மாதிரி அவர் போய் செவ்வாய் சனி ராகு 3 பேர் சேர்ந்தா கொத்து கொத்தா உயிர்கள் மடியும். அந்த கிரக அமைப்பு அப்படி. ஏன்னா மகா பாவிகள் 3 பேரும் ஒன்னா போய் திரிகோணத்துல சந்திக்கிறது ரொம்ப நல்லதே கிடையாது. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. ராகு சனி கர்மஸ்தானத்தில், சனி குடும்பஸ்தானத்துல, ராகு திரிகோண சந்திப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. 43 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, 12 மாதங்கள் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை கிரகங்கள் உங்களுக்கு தரப்போகின்றன? மாத கிரகங்கள் சித்திரை வைகாசி 2 மாதங்கள் ரொம்ப பாதிப்பு இருக்கும், ரொம்ப கவனத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனி மாதமும் உங்களுக்கு பாதிப்பை தர வல்லதாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆடி ஆவணி புரட்டாசி 3 மாதங்கள் உங்களுக்கு ஒரு மத்தியமான ஒரு பலனை 50-50 தான் கொடுக்கும். ஐப்பசி கார்த்திகை 2 மாதங்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்கழி தை மாதங்கள் சுபமான ஒரு நல்ல பலனையே கொடுப்பார்கள், கவலை வேண்டாம். மாசி பங்குனி இந்த 2 மாதங்கள் மிக மிக கவனமாக இருந்து செயல்பட்டீர்கள் என்றால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். பூர்வ புண்ணியம் பாதிப்பு அடைஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். பூர்வ புண்ணியம் பாதிப்பு அடையாம நல்ல ஒரு பலன்ல இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிடுவீங்க. குலதெய்வ வழிபாட்டையும் தான தர்மத்தினால் மட்டுமே உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கவலைகளையும் அனைத்து பிரச்சனைகளையும் தகர்த்தெறிய முடியும். அதை பரிகாரமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் பிளவ வருடம் பிரச்சனை இல்லாத வருடமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். கும்பராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.